வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்க சைட் பார்த்திங்கன்னா பழைய போர்வெல் க்ளீன் பண்ணுறது தான். காலவாசலில் தினமலர் ஆஃபீஸ் கிட்ட சிவசக்தி அவனின்ட்டு. இந்த போர்வெல் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பக்கத்தில் அந்த அரச மரம் எல்லாம் போர்வெல்லை டேமேஜ் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாக போர்வெல் க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் போர்லேருந்து தண்ணி ஒரே கலராக வருது அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. நம்ம வழக்கம் போல் ஹெச்டிபி ஓஸ் உள்ளே விட்டு பார்த்தோம். அந்த மரத்தோட வேர்லாம் மேலேயே டச் ஆச்சு. இந்த பழைய போர்வெல் மொத்தம் 200 அடி இருக்குது. இப்போ 200 அடி ஓஸ் நம்ம உள்ளே விட்டாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏர் விட்டோம்னா ஒரே கலராக தான் தண்ணி வருது. ஃபுல்லாக பிளாக்காக வருது. பார்த்திங்கன்னா இந்த போர்வெல்லில் உப்பு ஜாஸ்தியாக கட்டிருச்சு. மேக்ஸிமம் போர்வெல் தண்ணி கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாத விட்டனால அந்த பைப்பு, மோட்டரோட பைப்பில் சைடு ஃபுல்லாக உப்பு ஏறி ஃபுல்லாக பைப்பையே மூடிடுச்சு. உள்ளேருந்து அந்த பைப்பு, அந்த கார்பன், அந்த உப்பு ஃபுல்லாக வெளியே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த போர்வெல்லில் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. போர்வெல்லில் தண்ணி பத்தலை. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியிருந்து நம்ம போர்வெல்லில் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம ஏர் விட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணுறோம். குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போரை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை வராது. க்ளீன் பண்ணாத ரொம்ப நாளாக விட்டனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது. இருந்தாலும் நம்ம பழைய போரை பார்ட்டிக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. போரில் தண்ணி கம்மியாக இருக்கனால பார்ட்டிக்கிட்ட நம்ம புது போர் போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க இதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நீரோட்டம் பார்த்துட்டு சரி புது போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கருப்பு கலர் ஃபுல்லாக க்ளீன்லாம் ஆகலை. பார்த்திங்கன்னா இந்த கார்பன் இதுதான் அந்த இது உள்ளேருந்து வெளியே வர்றது. இது ஃபுல்லாக போர் ஃபுல்லாக இருக்குது. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் சைடில் அங்கங்கே இருக்குது. இது சப்பு மோட்டரோட 10 அடி பைப்பு. இது ஃபுல்லாக உப்பு ஏறி எல்லாம் டஸ்ட் ஆகி அடைச்சிருச்சு. தேங்க்யூ.